ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு குடும்பத்தில் யார் யார் எவ்வளோ தங்கம் வச்சிருக்கலாம் அப்படின்ற மாரி அரசு நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது எல்லா குடும்பத்துலையுமே பார்த்தா தங்கம் வாங்குவாங்க. பட் இவ்வளோ தான் உங்ககிட்ட தங்கம் இருக்கணும் அப்படின்ற மாரி ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குதுங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதாவது மத்திய நேரடி வரிகள் வாரியம் இருக்காங்க பாருங்க, அவங்க வழிகாட்டுதலின்படி குறிப்பிட்ட அளவுக்குள் தங்கம் வைத்திருந்தால் உடனடி ஆதாரம் தேவையில்லை அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ சிபிடிடி அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தங்கம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு எந்த ஆதாரமும் நீங்கள் சப்மிட் பண்ண தேவையில்லை. எவ்வளோ வச்சுருக்கலாம் அப்படின்னா, திருமணமாகாத பெண்கள் 250 கிராம் வச்சிருக்கலாம், திருமணமான பெண்கள் 500 கிராம் வரை தங்கம் வைத்திருக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஆண்கள் பார்த்தீங்க அப்படின்னா 100 கிராம் வரை தங்கம் வைத்திருக்கலாம். 4 பேர் கொண்ட குடும்பம் மொத்தம் 950 கிராம் வரை தங்கம் வைத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 950 கிராமுக்கு மேல் தங்கம் வைத்திருப்பது சட்டவிரோதம் அல்ல. பட் இருந்தாலும் அதிக தங்கம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ரசீது அல்லது வருமான ஆதாரம் தேவைப்படலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ மரபுரிமை, திருமண பரிசு போன்ற காரணங்களால் கூடுதல் தங்கம் வைத்திருக்க அனுமதி உள்ளது அப்படின்ற மாதிரியும் உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. இதுதாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ திருமணமான பெண்கள் 500 கிராமும், திருமணமாகாத பெண்கள் 250 கிராமும், ஆண்கள் திருமணமான ஆகாதவங்க 100 கிராம் வரைக்கும் வச்சிருக்கலாங்க. ஸோ இதுதாங்க உங்களுக்கான அப்டேட். ஸோ நீங்கள் வச்சிருக்கலாம். பட் இதெல்லாமே பாருங்கள், இவ்வளோக்குள்ளே வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஆதாரமும் தேவையில்லை. இதுக்கு மேலே போகுது அப்படின்னா அந்த நகை ரசீது இருக்கணும். நீங்கள் அதை எப்படி வாங்கினீங்க அதுக்கான இன்கம் சோர்ஸை காமிக்கணும். ஒரு வேளை ஏதாச்சும் மாட்டும் பட்சத்தில் இதுதான் உங்களுக்கான ஒரு அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.